Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசிய பிறகு அது பெரியார் சொன்னதாக சீமான் அவர்கள் சொல்றார். உண்மையாவே அது நிஜமா அப்படித்தான் நடந்தது. மாற்றான் மனைவியை பெண்டாட சட்டம் வேண்டும் அப்படின்னு பெரியார் சொன்னதை ஒரு கார்ட்டூன் போட்டு கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க. அது எந்த கான்டெக்ட்ல சொன்னாரு, எப்படி சொன்னாரு தெரியாது. பெரியார் சொல்லலைன்னு திகாவினர் சொல்றாங்க, திராவிட இயக்கத்தினர் சொல்றாங்க. சொன்னதா சீமான் மட்டும் இல்லை, அண்ணாமலையும் கூட பாஜக தலைவர்னு சொல்றாரு. ஏன் என்ன ஆதாரமும் தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன், சொன்னாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை சொல்லி இருந்து அது பதிவு பெறாமல் அது சொல்லி இருந்தாலும் கூட அதை இப்போ கிளற வேண்டாங்கிறது என்னோட பார்வை. பெரியார் நெகட்டிவா பேசி பிரயோஜனம் இல்லைங்கிற. ஏன்னா பெரியார் அதை ஆன்சர் பண்றதுக்கு பெரியார் இல்லையே. பெரியாரோட கருத்துக்களை இப்போ எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு அதனால் சமுதாயத்தில் ஏதேனும் பின்னடைவு, தேக்க நிலை அல்லது தமிழ் தேசியத்துக்கு, தமிழ் உணர்வுக்கு எதிராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக குரல் கொடுங்க, போராடுங்க, ஃபைட் பண்ணணும், எதிர்வினை ஆற்ற வேண்டியது நியாயம். ஆனால் அவருடைய எல்லா கருத்துக்களுக்குமே ஆதரவு வந்துடுச்சானே. எல்லா அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிற ஒரு தவறான அணுகுமுறை இல்லாதது இருப்பதாக அந்த லிஸ்ட்டில் இப்போவும் எல்லாரும் வர்றாங்கன்னு தான் நம்ம பார்வை. பெரியார் சொன்னாரா இல்லையா தெரியாது இந்த பெண்கள் பற்றி விஷயங்கள்லாம். ஆனால் பெரியார் ஒரு விஷயத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, திருமணம்ங்கிற அந்த சம்பிரதாயத்தை அவர் ஏற்கலை. வாழ்க்கை ஒப்பந்தம்னா சொல்ல அக்ரிமெண்ட், ஆண்களுக்கு இணங்க பெண் இருக்கணும் போது கொஞ்சம் அதீதமான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதில் வேணால் இந்த மாதிரி வந்திருக்கலாம். முழுக்கவே பெரியாரம் நிராகரிக்கவும் முடியாது, ஏற்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் லைன் ஒன்று இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அது சரி, அவருடைய கருத்தியல் ஏற்புடையது என்றால் காலம் ஏற்றுக்கொள்ளும், ஏற்புடையது இல்லை என்றால் காலம் ஏற்றுக்கொள்ளாது. அப்போ மாற்று ஒரு சிந்தனைக்கு முன்வைக்கப்பட வேண்டும். அந்த முன்வைக்கப்பட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது, அதாவது மாற்று தரப்பினருக்கு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் பாக்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத். பெரியார் அவர்கள் சம்பந்தமான ஒரு விவாதம் கிளம்பி இருக்கு. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசிய பிறகு அவருடைய கருத்துக்கு எதிர்ப்பு, அது பெரியார் சொன்னதாக சீமான் அவர்கள் சொல்றார். அவருடைய ஆதரவாளர்கள் ராமகிருஷ்ணன் உட்பட அந்த மாதிரி பெரியார் எங்கே சொன்னார் காமிங்க அப்படின்னு சொல்றார். ஸோ இது வாத பிரதிவாதங்கள் போயிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த நிகழ்வை? இது ரெண்டு வகையில் பார்க்கேன். பெரியார் பல விஷயங்களை பச்சையாக பேசுவார், ஓப்பனாக பேசியிருக்காரு. என்னுடைய நினைவு தெரிஞ்சு இது உறுதியாகவே சொல்லும், 1971 மக்களைத் தேர்வு சட்டப்பேரவை தேர்தல் இணைஞ்சு நடந்தது. அப்போ பெரியார் திமுக அரசாங்கத்தை ஆதரித்தார். காமராஜரும் ராஜாஜியும் அப்போது களத்தில் ஒன்றா இருந்தாங்க. ரெண்டு பேருமே கடுமையாக எதிர்த்த எதிரிகள். அந்த தேர்தலில் சுதந்திர கட்சி ஸ்தாபன காங்கிரஸ் ஆதரிச்சது. அப்போ ஸ்தாபன காங்கிரஸ் கூட்டங்களில் நான் பார்த்துருக்கேன். அதில் போஸ்டரில் பெரியாரை கிண்டல் பண்ணி போஸ்டர் பார்த்துருக்கேன். அதில் ஒரு போஸ்டர் என்னுடைய நினைவுக்கு உண்மையாகவே அது நிஜமாக அப்படி தான் நடந்தது. மாற்றான் மனைவியை பெண்டாட சட்டம் வேண்டும் அப்படின்னு பெரியார் சொன்னதை ஒரு கார்ட்டூன் போட்டு கிண்டல்லாம் பண்ணியிருக்காங்க. அது எந்த கான்டெக்ட்ல சொன்னார், எப்படி சொன்னார் தெரியாது. ஆக அவர் ஏதோ பேசியிருப்பார். பெண் உரிமை தொடர்பாக பெரியார் பேசியிருக்கக்கூடும். அது தொடர்பாக சில கருத்துக்களை பட்டவர்தனமாக பேசுவார். என்ன பெரியார்கிட்ட ஒரு இதுன்னா, வெளிப்படையாக தேங்காய் உடைக்கிற மாதிரி ஓப்பனாக பேசிடுவார். பச்சையான வார்த்தைகளை கூட பயன்படுத்தியிருக்கார். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் ஏதோ பேசிட்டார், முடிஞ்சு போச்சு. ஆனால் ஓவராலாக பெரியார் அவருடைய சித்தாந்தம் என்ன, கருத்தியல் என்ன, கொள்கை என்ன, கோட்பாடு இல்லை, அதை நாம் விமர்சிக்கலாம். இதெல்லாம் ஒரு அல்பத்தனமான விஷயங்களை அதையே தோண்டி கிளறிட்டு பேச வேண்டாங்கிறது என்னோட அபிப்பிராயம். பெரியாரை விமர்சிக்கக்கூடாதானா, யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அல்ல, மகாத்மா காந்தி உள்பட. ஆனால் பெரியார் சொன்னார் தமிழ் காட்டு மிராண்டி பாஷைன்னு சொன்னார். அது சொன்னார், தமிழ் காட்டு மிராண்டி பாஷைன்னு சொன்னார். அதை நான் கண்டிக்கலாம். ஆனால் பெரியார் அது சொன்னாரா இல்லையாங்கிறதுக்கு சொல்லலைன்னு திகாவினர் சொல்கிறாங்க, திராவிட இயக்கத்தினர் சொல்கிறாங்க. சொன்னதா சீமான் மட்டும் இல்லை, அண்ணாமலையும் கூட பாஜக தலைவர்னு சொல்கிறாரு. ஏன் என்ன ஆதாரமும் தெரியாது. நான் என்ன நினைக்கிறேன், சொன்னாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை சொல்லியிருந்து அது பதிவு பெறாமல் அது சொல்லியிருந்தாலும் கூட அதை இப்போ கிளற வேண்டாங்கிறது என்னோட பார்வை. அது தேவையில்லை. அதை வச்சுக்கிட்டு பெரியார் நம்ம. ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ ஏன் கிளறாங்க அப்படிங்கிறதுக்கு சீமான் தரப்புலையும் சரி, தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
பெரியார் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பெரிய பிம்பமா கட்டமைச்சு தான் இங்க திமுக ஒரு அரசியலையே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயனாலையும் பெரியாரை வந்து முன்னாடி கொண்டு வந்து பெரியார் 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 அப்படிங்கிறது தான் அரசியலே ஒட்டுமொத்தமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த கட்டமைப்பில் இருக்கக்கூடிய குறைபாடுகள், அப்ப அந்த கட்டமைப்பில் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டிக்காட்ட வேண்டிய இடத்தில் நாங்க இருக்கிறோம். அதே மாதிரி அந்த திராவிடத்தை நாங்க ஏத்துக்கல, நாங்க தமிழ் தேசியத்தை ஆதரிக்கிறோம், சரி, அந்த அடிப்படையில் நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது தவறு இல்லை. நான் சீமான் அந்த பார்வையில் சொல்றது தப்பு இல்லை. பெரியாரை அதீதமாக கட்டமைத்து விட்டார்கள், அதை வந்து முறியடிக்க போகிறோம்னு சொல்வது கூட தப்பு கிடையாது. ஆனால் அது ஒரு கருத்தியல் ரீதியை சொல்லுங்கள். நானே சொல்வேன், நானே சில ஊடகங்களில் சொல்லியிருக்கேன். பெரியார் வந்து மூட நம்பிக்கை எதிர்த்து போராடினார். ஆனால் இன்றைக்கி மூட நம்பிக்கை எக்கச்சக்கமாக மக்கள் மத்தியில் ஊடுருவி போச்சு, அதிகரித்து போச்சு. இப்போ வாஸ்து பற்றி எல்லாரும் பேசுகிறோம். நான் என் சின்ன வயசில் எங்கள் அப்பா வீடு கட்டும்போது வாஸ்துவை பற்றி நான் பார்த்ததே கேள்விப்பட்டதே இல்லை. அப்புறம் இந்த அட்சய திருதி இந்த மாதிரி விஷயங்கள், பச்சை புடவை வாங்கி கொடுத்தா சகோதரருக்கு நல்லதுன்ற மூடத்தனமான விஷயங்கள் இப்போ நிறைய இருக்குது, அதிகரித்து போச்சு. திரை உலகத்தில் அரசியல்வாதிகள் 4 லட்சத்தை பார்த்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் ஆன்மீகம் தழை தோங்கிய காங்கிரஸ் காலத்தில் தேசியவாதிகள் ஆட்சி காலத்திலையோ யாரும் ராகு கால எவங்கன்னு பார்த்து வேட்புமனு தாக்கல் பண்ணலை. அந்த மாதிரி இருந்த காலத்தில் இவர் பேசுகிறாரு. ஆனால் அவர் பேசி பிறகு மூடநம்பிக்கை அதிகரிச்சிருக்கு, ஜாதிகள் வேறுபட்ட அதிகரிச்சு அவரை பின்பற்றுவர்களே வந்து பார்க்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி கருத்தியல் ரீதியாக விமர்சிக்க வேண்டும், விமர்சிப்பது தவறில்லை. பெரியார் போராடுற இதுக்கெல்லாம் போராட்டம். கடவுள் நம்பிக்கை, கடவுள் நம்புகிறவன் காட்டு மிராண்டினார். கடவுளை வழிபடும் காட்டு மிராண்டி, கடவுளை நம்புகிறவன் முட்டாள், அப்படிலாம் கற்பித்தவன் அயோக்கியன், பரப்பியவன் அயோக்கியன், அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லாத தெருக்கு தெரு கோயில், ஆடி மாதம் ஆச்சுன்னா அம்மன் விழா, எல்லா இடங்கள்லையும் ஒரு தெருவில் 2-3 கோயில் இருக்குது, ஒரு அடுத்தடுத்து எல்லாம் இருக்குது, நான் பார்க்குறேன். அப்போ இவர் சொன்ன பிரச்சாரத்துக்கு எதிராக நடந்திருக்கு. நான் ஃபெயிலியர் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் துணிஞ்சு சொல்வேன், பெரியாருடைய சில கொள்கைகள் கோட்பாடுகள் ஃபெயிலியர். ஆனால் பெரியார் மீதான மரியாதை எனக்கு கொஞ்சம் கூட குறைவில்லை. கருத்தியல் ரீதியாக விமர்சிக்கலாம், தவறு கிடையாது. இல்லை, கருத்தியல்னு அவங்க சொல்கிறது தமிழ் தேசியத்துக்காக போராடிய தலைவர்கள், தமிழ் மொழிக்காக பேசிய தலைவர்கள் எல்லாருமே இருட்டடிப்பு செய்யப்பட்டார்கள். இப்போ குறிப்பா வந்து சொல்லணும் அப்படின்னா, பட்டியலின மக்களுக்கு பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே நடந்ததுன்னா, அப்ப ரெட்டைமலை சீனிவாசன் ஒண்ணுமே செய்யலையா? MC ராஜா ஒன்றும் செய்யலையா? தொடர்ச்சியாக அயோத்திதாச பண்டிதர் ஒன்றும் செய்யலையா? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் கேட்கறாங்க இல்லையா? இவரை ஒரு பெரிய பிம்பமாக காட்டி தமிழ் தலைவர்கள் அவங்க எல்லாமே இருட்டடிப்பு செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய இன்னும் இருட்டடிப்பு செய்யப்பட்டார்களா இல்லையான்றது எனக்கு தெரியாது. நான் அந்த விவாதத்துக்கு போக விரும்பலை. அப்படி ஒரு ஆதங்கம் தமிழ் தேசியவாதிகள் கிட்ட இருந்தால் அதுவும் மதிக்கத்தக்கதா, ஏற்கத்தக்கதா. நீங்கள் என்ன பண்ணணும், கவுண்டர் பண்ணணும். பெரியாருக்கு விழா எடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் அயோத்திதாச பண்டிகருக்கு விழா எடுங்க. பெரியாருக்கு விழா எடுத்தாங்கன்னா தமிழ் தேசிய தலைவர்கள் எத்தனை பேர் இருந்திருக்காங்களோ அவங்களெல்லாம் புதுசு புதுசாக எடுத்து கொண்டாடுறதுக்காக தாங்க. இப்போ அண்மை காலமாக சில பேருடைய மெல்ல மெல்ல பல பேருடைய இதை பற்றி விவரங்கள் வெள்ள தெரியாது. எனக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி தெரியாது, வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி தான் தெரியும். இப்போ வீரமங்கை வேலுநாச்சியாரை பற்றி தெரிஞ்ச உடனே, குயிலை பெற்ற பெண் போராளி பற்றி தெரிஞ்ச உடனே ஆர்வம் அதிகரித்து மேலே தேடுறேன். பல ஊடகங்கள் வாயிலாகவும் பல்வேறு புத்தகங்கள் வாயிலாகவும் நம்ம அறிகிறோம். இந்த பணிகளை செய்யணும். சீமானுடைய நோக்கத்தை நான் குறை என்று சொல்லவே இல்லை, சீமானுடைய நோக்கமும் பழுதென்று நான் சொல்லவில்லை. பெரியார் பற்றி ஒரு அதீதமாக கட்டமைத்து விட்டார்கள் என்று அவர்கள் ஆதங்கப்பட்டால் அந்த ஆதங்கத்திலையும் ஒரு காரணம் இருக்குதுன்னு நான் ஏற்றுக்கிறேன், அதையும் மதிக்கிறேன். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா கவுண்டர் பண்ணணும். நீங்கள் தமிழ் தேசியவாதிகளை அடையாளம் கண்டு அவருக்கான ஆய்வுகள் நடத்தி அதற்கான தரவுகளை திரட்டி அதற்கான புத்தகங்களை எடுத்து வரலாற்று குறிப்புகளை எடுத்து அதை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லுங்கள். அதுதான் சரியான முறையாக இருக்கும். அப்படி தான் நினைக்கிறேன். பெரியார் நெகட்டிவாக பேசி பிரயோஜனம் இல்லைங்கிற. ஏன்னா பெரியார் அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு பெரியார் இல்லையே. இல்லை, ஏன்னா இப்போ இல்லை பெரியார் இல்லைனாலும் கூட பெரியாருடைய வழித்தோன்றல் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து பெரியார் சொன்ன கொள்கை இப்படி தான் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோங்கிற முதலமைச்சர் இருக்கார். அப்படிங்கிற போது அதை நோக்கி கேள்வி கேட்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. 2 விஷயம். இப்போ இந்த கொள்கைகள் சார்ந்த ஒரு விஷயம், அதுக்கப்புறம் வந்து தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இவங்க தமிழ் தேசியம் பேசுகிறாங்க. ஆனா தமிழை வந்து சனிய அப்படின்னு சொன்னது, காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லுது. அப்புறம் வந்து திருக்குறள் வந்து தங்கத்தட்டில் வைத்த மலம் அப்படின்னு சொன்னது, அது இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி தமிழுக்கு எதிரான விஷயங்களை வந்து பெரியார் சொல்லி இருக்கிறார். அதை நாங்க எதிர்க்காம எப்படி போக முடியும் தான் அவங்க கேட்கறாங்க.
இல்லை அதை மக்கள் மத்தியிலேயே நானே இது சனாதனம் தொடர்பான என் கருத்தை சொன்ன எந்த நிலையில இருந்து சொன்னனோ அதே நிலையிலிருந்து சிறிதும் பழுவாமல் இப்படி சொல்கிறேன். சனாதனம் என்ற சித்தாந்தமோ கருத்தோ புத்தகமோ அறிவோ அது குறித்த குறிப்புகளோ எதுவுமே தெரியாத காலத்தில் தேவையில்லாமல் கிளறினாங்க உதயநிதி ஸ்டாலின் பேசினார். சனாதனம் யாராவது ஒரு 4 பேர் கூப்பிட்டு சனாதனம்னா என்னன்னு தெரியுமானா தெரியாதுன்னு சொல்கிற கூட்டம் அந்த சூழலை தேவையில்லாமல் கிளறி பேசி ஒரு சர்ச்சையாக்கினார். இல்லாத ஒன்றுனா அதை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இப்போ தினம் வந்து நான் சனாதன புத்தகத்தை ஃபாலோ அதுக்காக நான் அந்த விமர்சனத்தை முன் வைத்தேன். அதே போல் பெரியார் வந்து சொன்னார் ரைட், அது சொல்லி சில பேர் வந்து இல்லைன்னு சொல்கிற உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னீங்க தங்க திருக்குறளை பற்றி சொன்னதும், ஏன் பாம்பை கண்டு பார்ப்பானை கண்டால் பார்ப்பானை அடி அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் அவர் சொல்லலைன்னு பல திராவிட இயக்கத்தினர் எங்கிட்ட நான் கேட்டிருக்கேன், அப்படிலாம் அவர் எந்த இடத்துலையும் சொல்லலை அப்படின்னு. ஆனால் அது இவங்க மேற்கோள் காட்டி பேசுகிறாங்க. இப்போ ஒரு பேட்டியில் கி வீரமணி அவர்களே ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த காணொலியை நானே பார்த்தேன். கி வீரமணி அவர்களே கேள்வி கேட்குறாங்க, இந்த மாதிரி பெரியார் அவர்களுக்கு வந்து அவருக்கு குடும்பம் கல்யாணம் இல்லைன்னு அவர்களுக்கு அந்த கவலை இல்லையா, ஐயாக்கு அந்த கவலை இல்லையா, பிபிசியில முரளிதரனுக்கு செய்தியாளர் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு வீரமணி சொல்றாரு, பெரியாருடைய அவருடைய தாட்ஸ் அப்படிங்கிறது வேற. அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது வந்து நீ சந்தோஷமா இருந்துக்கோ, அது வந்து நீ ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்க தேவையில்லைங்கிறது தான் அவருடைய கொள்கை அப்படிங்கிறார். ஸோ இப்போ இது வந்து ஒரு பொது தளத்துக்கு வரும்போது என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற அந்த கருத்து தான் பெரியாரோட கருத்துனா அது பொது தளத்தில் விமர்சனத்துக்கு உள்ளாக தானே. நிச்சயமா அது வீரமணி சொல்லிட்டாருன்னு பதிவாயிருக்கு. அதுக்கு ஒரு தரவு இருக்கு இல்லையா? இருக்கிற பட்சத்தில் விமர்சிப்பது தவறில்லை இருக்கு. ஆனால் தேவையில்லாமல் தோண்டி இப்போ நான் என்ன சொல்கிறது, சீமானுடைய நோக்கத்தையும் நான் குறை சொல்லலை. எதிர்ப்பாளர்கள் பெரியார் மீதான பற்றுடையவர்கள் சொல்லுகிற காரணத்தை நான் எதிர்க்கலை, நான் அதையும் வந்து விமர்சிக்கலை. என்னுடைய பார்வை என்னன்னா, 2 பேரும் கருத்தியல் ரீதியாக மோதுங்க, கருத்தியல் ரீதியாக முன்வைங்க கருத்துகள். அது எது ஜெயிக்குமோ அது காலம் ஏற்றுக்கொள்ளும், சமுதாயம் ஏற்றுக்கொள்ளும், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ அதுதான் வெற்றி பெற்றதாக கருதப்படும். நீங்கள் பெரியார் கருத்தியல் சரியா தப்பா எனக்கு தெரியாது, சீமான் கருத்தியல் சரியா தப்பா அதுவும் எனக்கு தெரியாது. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பெரியார் புத்தகங்கள்லாம் படிங்க, பெரியார் கருத்துக்கள்லாம் எடுத்து நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. என்ன எப்போ செய்யணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எதுவுமே தவறு கிடையாது. எப்போ செய்யணும்னா, எது உங்களை எப்போது பாதிக்கிறதோ அப்போது சொல்லுங்கள். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பெரியாரோட கருத்துக்களை இப்போ எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதனால் சமுதாயத்தில் ஏதோ பின்னடைவு தேக்க நிலை அல்லது தமிழ் தேசியத்துக்கு தமிழ் உணர்வுக்கு எதிராக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக குரல் கொடுங்க, போராடுங்க, ஃபைட் பண்ணணும், எதிர்வினை ஆற்ற வேண்டியது நியாயம். ஆனால் அவருடைய எல்லா கருத்துக்களுக்குமே ஆதரவு வந்துடுச்சானே, அதை தான் என்னோட ஆரம்பத்தில் குறிப்பிட்டேன். பெரியார் மூட நம்பிக்கை ஒழிக்கணும் எதிராக தான் நடந்திருக்கு. பெரியார் கடவுள் எதிர்ப்பாளராக இருந்தார், எதிராக தான் தெருக்கு கோயில் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஆக அவருடைய இன்னைக்கு அவர் பேரை வைத்து நடக்கக்கூடிய அரசாங்கம் இங்கே இருக்கு. பிளஸ் வந்து அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே சொல்றது, ஏன் முதலமைச்சர் உட்பட எல்லாருமே சொல்றது, இது பெரியார் மண், இது பெரியார் மண், பெரியார் மண்ணுன்னு சொல்லும் போது அதுக்கு கவுண்டர் பண்ற இடத்துல தமிழ் தேசியவாதிகள் இருக்கிறது இல்லை. நான் அந்த விஷயத்தில் எங்கே நான் அந்த பெரியார் மண் அவங்க மறுபடியும் வருது சொல்கிறாங்கன்னா, பாஜகவுடைய வேகத்துக்கு கவுண்டர் பண்ணணுங்கிறதுக்காக பாஜக இப்போ அதீத வேகமாக வளர்ந்து வருகிறது தேசிய அளவில். அது சக்தி வாய்ந்த ஒரு இயக்கமாக மாறிவிட்டது. அதன் பின் பேசிக் ஐடியாலஜி ஹிந்துத்துவா என்பது சிறுபான்மையினருக்கு எதிரானது. ஆக இந்த மாதிரியான சூழலில் நம்ம மாநிலத்தில் பாதிக்கப்பட்டுவிடும், நமக்குன்னு ஒரு கேரக்டருக்கு அதை பாதிக்கப்பட்டுவிடும். ஆகையினால இந்துத்துவாக்கு எதிரான கவுண்டர் எது, நமக்கு வலுவாக பிடிக்க வேண்டிய பலமாக எந்த ஸ்டிக்கை பிடிச்சிக்க முடியும், எந்த தடியை பிடிச்சிக்க முடியுமோ, தடினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் திராவிட இயக்கத்தினருக்கு, பெரியாரோட கைத்தடியுமா. நான் என்ன சொல்ல, ஒரு உறுதியான ஒரு பற்றுக்கோள் அது வந்து பெரியாராக அவர்களுக்கு இருக்கிறது. அதனால திரும்ப பெரியார் மண்ணு சொல்கிறாங்க. இதெல்லாம் இல்லாத காலத்தில், இந்த மாதிரி கவுண்டர் பிரச்சனையே இல்லாத காலத்தில் பெரியார் பற்றி அதிகமாக பேச மாட்டாங்க. இப்போ பெரியார் பற்றி ஏன் பேசுகிறாங்கன்னா, பெரியாருக்கு எதிரான மதச்சார்பினை மற்ற விஷயங்கள், அந்த பிரச்சனைகள் பாஜக சித்தாந்தம் தங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது என்பதை கருதி கொண்டு செய்கிறார்கள். அப்படி தான் நான் புரிஞ்சுக்கிறேன். சீமான் வந்து தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து வைக்கிறார் என்றால் வரவேற்கத்தக்கது, நான் அதை வந்து குறைய சொல்லலை. ஆனால் அதை தொடர்பான விஷயங்களை மக்கள் மத்தியில் வச்சு இதுதான் சரியானது,
அது தவறு, அது உங்களுக்கு சரியான திசைக்கு எடுத்து சொல்லலை. அதாவது பெரியாரிசம், பெரியார் சித்தாந்தம் தமிழ்நாட்டைக்கு முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லவில்லை, இந்த தமிழ் தேசியம் தான் முன்னேற்றத்துக்கு அழைத்து செல்கிறது என்பதற்கான உரிய தரவுகள், வரலாற்று பதிவுகள் இதை வச்சுட்டு முன்னெடுத்து செய்யணும். அதை செய்யக்கூடியவரும் தமிழ் தேசியவாதிகள் இருக்கார். ஐயா மணியரசன் இருக்கார், விஷயம் தெரிஞ்சவர், ஆழமான ஆழங்கால் பட்டவர், பெரியாரையும் படித்தவர், தமிழ் தேசியத்தையும் முழுக்க படித்தவர். அதனால் அவரை போன்றவர்கள் மூலமாக புதிய கருத்துக்களை உருவாக்கலாம். புதிய கருத்தியலை உருவாக்கி நீங்கள் வேண்டாம் என்று கருதுகிற கருத்தியலை முறியடிக்கலாம். திரும்ப சிம்பிள் ஒரே வரி, இவ்வளோ நேரம் பேசுறதுக்கு ஒரே வரி, கருத்தியலாக எதிர்கொள்ளுங்கள். சில எல்லா தரப்புலையும் இந்த தவறுகள். ஆனால் அதில் வந்து நான் திராவிட இயக்கத்தின பெரிய குற்றச்சாட்டு சொல்லுவேன். இப்போ ராஜாஜி அவர்கள் மாடிஃபைடு பிரைமரி எஜுகேஷன் ஸ்கீம் அவர் கொண்டு வந்த திட்டத்தினுடைய பேர் மாற்றியமைக்கப்பட்ட தொடக்க கல்வி திட்டம், அதுதான் அவர் கொண்டு வந்தது. அதில் ஒரு கூறு, பல்வேறு கூறுகளில் ஒரு கூறு, பகுதி நேரமான மாணவர்கள் படித்து மீதி நேரத்தில் தொழில் செய்ய வேண்டும். இது அவரோட கான்செப்ட், அடிப்படை கான்செப்ட். இதை ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்கார். இதை சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய நண்பரான பெரியார் ஏன் இது எதிர்த்தார்ந்து வருந்தியும் இருக்கிறார். ஒரு பதிவு இருக்குது, நான் ஆதாரமாக காட்ட முடியும். பத்திரிகையாளராக இருந்த பரசுராமன் எழுதிய 80களில் எழுத ஒரு புத்தகம், அது ஒரு பக்கம். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, மாடிஃபைடு அதாவது பிரைமரி எஜுகேஷன் ஸ்கீம் என்ற தொடரை வச்சுக்கிட்டு குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொன்னாங்க. குலக்கல்வி திட்டம்னு எந்த இடத்துலையும் இல்லை. ஆனால் இதை செய்ததே பெரியார் தானே. அதுதான் தவறுங்கிற. நீங்கள் அதை சொல்லிக்கிட்டு அதையே பிடிச்சிக்கிட்டீங்க. எந்த இடத்துலையுமே அரசு பதிவேட்டில் எந்த இடத்துலையுமே குலக்கல்வி திட்டம்னு கிடையாது. ஒன்று, ராஜாஜி பள்ளிகளை மூடினான்னு ஒரு தேவையற்ற ஒரு சர்ச்சை கிளப்பினாங்க. அதுவும் திராவிட இயக்கத்தை செஞ்ச தவறு. பள்ளிகள் எதுவும் மூடப்படவே இல்லை, அதற்கான ஆதாரம் எதுவுமே கிடையாது, ஆவண குறிப்பும் இல்லை. அப்போ முதலமைச்சராக இருந்தவர், அப்போ கல்வித்துறையினுடைய இயக்குநராக இருந்தவர் பெரியாரிஸ்டான நேத்து சுந்தரவடிவேலு. அவர் தன் வரலாற்றை எழுதியிருக்கார். அதில் எந்த இடத்திலுமே பள்ளிகள் மூடப்பட்டதாகவோ அதற்கான உத்தரவை முதலமைச்சரான ராஜாஜி பிறப்பித்ததாகவோ குறிப்பே கிடையாது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ராஜாஜியோட அந்த கல்விக் கொள்கையை பல பேர் எதிர்த்தார்கள்ன்றது பதிவு பண்ணியிருக்காரு. நம்ம பார்வை என்னென்னா, இப்படி அவங்க சொல்லாததை சொல்லி அரசியலுக்காக பயன்படுத்துகிறாங்களே, அரசியலுக்காக பயன்படுத்து திராவிட இயக்கத்தினர் மட்டும் இல்லை, எல்லா அரசியல்வாதிகளும் செய்கிற மிகப்பெரிய தவறு, மிகப்பெரிய விபரீதம் என்னென்னா, சொல்லாததை மாற்றுத்தரப்பினர் சொல்லாததை சொன்னதாக சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி பரப்பி அதன் மூலம் சமூகத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற ஒரு பழக்கம் இந்திய அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறது. நான் எல்லாத்தையும் A to Z சொல்கிறேன். எல்லா அரசியல் கட்சிகளுக்கு இருக்கிற ஒரு தவறான அணுகுமுறை, இல்லாதது இருப்பதாக அந்த லிஸ்ட்டில் இப்போவும் எல்லாரும் வர்றாங்கன்னு தான் நம்ம பார்வை. பெரியார் சொன்னாரா இல்லையா தெரியாது அந்த பெண்கள் பற்றி விஷயங்கள்லாம். ஆனால் பெரியார் வந்து ஒரு விஷயத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, திருமணங்கிற திருமணங்கிற அந்த சம்பிரதாயத்தை அவர் ஏற்கலை. வாழ்க்கை ஒப்பந்தம்னா சொல்கிறார், அக்ரிமெண்ட். ஒருத்தர் இவரும் காதலோடு இருக்கணும், மனமும் இருக்கணும், ஆணுக்கு என்னென்ன இருக்கோ அவர் சொல்கிறாரு. அவன் எக்கேடு கெட்டு போகட்டும், பெண்கள் வந்து வாத்தியார் வேலைக்கு போகணும், நர்ஸாக போகணும், டாக்டராக இருக்கணும், இந்த தொழிலுக்கு அவங்க தான் இருக்கணும்னு சட்டம் போடணுங்கிற எல்லாம் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நல்லா இருக்கு. ஆண்களுக்கு இணையாக பெண் இருக்கணும் போது கொஞ்சம் அதீதமான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. அதில் வேணால் இந்த மாதிரி வந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் சரியா தவறா எனக்கு தெரியாது, உண்மையாக அவர் பேசினாரா இல்லையா தெரியாது. ஆனால் இதையும் கடந்து அவர் இப்போ வந்து அதையும் கடந்து நாம் எந்த கருத்தியலை முன்வைக்க வேண்டுமோ அது சார்பாக தீவிரமான களப்பணி ஆற்ற வேண்டும் அப்படின்னு நான் எதை சாரலை. எந்த சித்தாந்தமும் எனக்கு உடன்பாடு இருக்கான்னு தெரியாது, இல்லைன்னு தெரியாது. ஆனால் எப்படி கையாளணும்னு சொல்ல, பிஜேபி தலைவர்னு சொல்கிறார், எனக்கு ஆதாரம் இருக்குன்றார். சீமானு ஒரு விதியாக சொல்கிறார். திகாவினர் வந்து அதில் என்ன ஒன்று கேள்வி இருக்குன்னா, இப்போ பெரியார் வந்து நாட்டு மக்கள் எல்லாருக்கிட்டையும் போய் சேரணும், பெரியாரை இன்னும் கொண்டு போய் வீரியமாக சேர்க்கணும் அப்படின்னு வந்து அதாவது நினைக்கக்கூடிய திராவிடர் கழகமோ இல்லை பெரியார் ஆதரவாளர்களோ ஏன் பெரியாரோட ஆராய்ச்சிகளை, பெரியாரோட எழுத்துக்களை, பெரியாரோட நூல்களை ஏன் நாட்டுடைமையாக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு தான் சீமான் சொல்றாரு, எல்லாத்தையும் நீ உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு இருந்தா
நான் எப்படி ஆதாரத்தை கொடுக்குறது, நீங்க எல்லாத்தையும் நாட்டுடைமை ஆக்குங்க அப்படிங்கிறாரு. அப்ப நாட்டுடைமை ஆக்குனா நம்ம ஏதாவது விஷயங்கள் வெளியே வந்துருவோங்கிற பயந்து நாட்டுடைமை ஆக்கலையாங்க ஒரு கேள்வி இருக்குல்ல. தயக்கம் கேள்விக்குறி எழுப்புவது உண்மை. சீமான் இந்த விஷயத்தில் சொல்றது உண்மை, சரியாதான். பெரியாருடைய படைப்புகள் எல்லாத்தையும் இன்னமும் நாட்டு உடைமையாக்கலை. கலைஞர் கருணாநிதி அண்ணாவுடைய படைப்புகள் கூட நாட்டு உடைமை. அப்போ ஏன் பெரியாருடைய எழுத்துக்கள் பேச்சுக்கள் நாட்டுடையாம ஆக்கப்படாமல் இருக்கு? இது ஒரு கேள்விக்குறி தானே. இந்த சந்தேகத்துக்கு நிச்சயமாக திராவிட இது பெரியாரிஸ்டுகள் வந்து பதில் சொல்லி ஆகணும். அப்போது உங்களுக்கு பெரியாரோட கொள்கையை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்றால் நாட்டுடையமையாக்குவது தானே சரியான அணுகுமுறை. யார் வேண்டுமானும் எதை வேண்டுமானும் எடுக்கலாம், படிக்கலாம், தூக்கலாம். பெரியாரை பற்றி ஒரு அனாலிசிஸ் வரலாம். அப்போது பெரியார் யார் கண்டா திராவிட இயக்கத்தினர் கருதுவதை விட பெரியார் எந்த அளவுக்கு பொருத்தமாக இருப்பார், மிகவும் பொருத்தமானவராக இருக்கக்கூடும். இவங்க தரப்புல என்ன சொல்றது, பெரியார் மேலும் அம்பலப்பட்டு போவார் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக தான் ஏன் தயங்குறீங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க சொல்றாங்க சிம்பிள். சீமான் வந்து அவர் சொல்றாரு, நான் என்ன சொல்றேன், ஏன் இந்த தயக்கம் தான் என்னோட கேள்வி. அவரையும் அவருடைய சித்தாந்தத்தையும் பொது வெளியில் வச்சா நல்லது தாங்கிற. அவன் முடிவு பண்ணிட்டோம், மக்கள் முடிவு பண்ணிட்டோம். அது சரின்னா சரின்ட்டு, தப்புன்னா தப்புட்டோம். ஏன்னா இப்போ கடவுள் மறுப்பு கொள்கையை அவர் பிரச்சாரம் பண்ணார்னு ஊருக்கு ஊர் அவரோட சிலைக்கு கீழே போடுறோம். பட் கடவுள் நம்பிக்கை இது இல்லை. அப்போ அது ஏற்கப்படாத நிலையில் இருக்குது. ஆனால் சமூக நீதி தொடர்பாக அவர் குரல் எழுப்பியதெல்லாம் நடந்திருக்குல்ல. ஆனால் எல்லா கோயிலையும் அனைத்து சாதியினும் அர்ச்சகர் ஆக்க வேண்டும் என்று பலதரப்பட்ட அதுக்கான ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இல்லை, ஆனால் அவர் சமூக நீதியை பற்றி அவர் பேசியிருந்தாலும் கூட அவருடைய பேரில் நடக்கக்கூடிய சமூக நீதி தாக்குதல்கள்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து குறைந்த பாடு இல்லை, இது இன்னுமே நடந்துக்கிட்டு. இப்போ இன்னமும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து வேங்கை வயல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு விடை தெரியாம இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அவருடைய சமூக நீதி கருத்துக்கள் அவரை சார்ந்தவர்களுக்கே எவ்வளவு ஆழமா போச்சுங்கிறதே ஒரு கேள்வி இருக்கு. போச்சுன்றது இல்லை, நான் என்ன நினைக்கிறேன், அவரை ஒரு லேபிளாக பயன்படுத்துகிறாங்களோன்னு தான் நினைக்கிறேன். ஹீ இஸ் பாப்புலர், ஹீ ரீச்டு காமன் மேனை, பொதுமக்களை, சாமானிய மனிதனை பெரியாரை அடைந்து விட்டார்னா அறியப்பட்ட தலைவராகிவிட்டார். அவரை ஒரு லேவலாக பயன்படுத்தி இவர்கள் செயல்படுகிறார்களோ அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். திருமணம் சம்பந்தமாக ஒரு தகவல் சொல்கிறேனே, உங்களுக்கு தெரிஞ்சுமோ தெரியாது, பல பேருக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்ல, திருமணம் வந்து ஐயரை வச்சு புரோகிதம், மந்திரம், சடங்குகள் கூடாது என்பதுக்கு சீர்திருத்த திருமணத்தை பெரியார் கொண்டு வந்தார் இல்லையா. அந்த திருமணத்துக்கு இன்னொரு டைமென்ஷனும் உண்டு, தேவையில்லாத செலவுங்கிறார். இதை இப்போ வந்து ஒரு சொற்பொழிவாளர் ஒரு 10 நிமிஷம் பேசி வாழ்த்தணும் வாழ்க்கை ஒப்பந்தத்துக்கு 2 மாலை மாற்றிட்டு முடிஞ்சு போச்சு. ஆனால் இன்றைக்கு பகுத்தறிவு பேசுகிற இயக்கத்தை நடத்துகிற திருமணங்கள் ஐயர் கிடையாது, புரோகிதர் கிடையாது, வேள்வி கிடையாது. ஆனால் ஆடம்பரம் இருக்கா இல்லையா? அவன் நெருப்பில் நெய்யை கொட்டுறான், தேங்காய் போடுறான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் தேவையில்லாத மரங்களை வெட்டி பதாகைகளை எழுப்பி ஆடம்பரம் பட்டாசுகள் வெடித்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்தி தலைவர் வருகிறான்றதுக்கு என்னென்னவோ பண்ணுறீங்களே, அது ஆடம்பரம் இல்லையா? ஆடம்பரமும் கூடாதுங்கிறார் பெரியார். அந்த ஆஸ்பெக்டை மறந்துட்டீங்கல்ல. இன்னும் சொல்லட்டுமா, இன்னும் ஒரு தகவல் சொல்லுவோம், பல பேருக்கு தெரியாது. சீர்திருத்த திருமணத்தை ராஜாஜி அவர்கள் ஆதரிச்சிருக்கார். குற்றாலத்தில் நடைபெற்ற ஒரு சீர்திருத்த திருமணத்தில் பெரியார் அவர்கள் நடத்தி வைத்த அந்த திருமணத்தில் ராஜாஜி அவர்கள் பங்கேற்றார். பெரியார் அழைப்பின் பேர் பங்கேற்று இதுபோன்ற திருமணங்கள் வேண்டும் என்று சொல்கிறார். அதாவது ராஜாஜியும் பெரியாரும் ஒரு புள்ளியில் இணைகிறார்கள். திருமணத்துக்கான தேவையற்ற செலவுகளை தவிர்த்தாக வேண்டும். ராஜாஜி கடவுள் நம்பிக்கை உள்ளவர், ராஜாஜி மத நம்பிக்கை உள்ளவர், பெரியார் நம்பிக்கையற்றவர். அது வெவ்வேறு டைமென்ஷனில் இருக்கு. 2 பேரும் எந்த புள்ளியில் இணைகிறாங்கன்னா, திருமணம் என்பதுக்கு தேவையில்லாத செலவினங்களை கட்டுப்படுத்தி எளிமையாக நடத்தி முடிக்கணும் அந்த புள்ளியில் இணைகிறாங்க. சீர்திருத்த திருமணத்தையும் நான் வரவேற்கிறேன், இது போன்ற திருமணங்கள் நடக்கணும்னு ராஜாஜி சொல்லியிருக்கார். இது குடியரசு இதழில் பதிவாகியிருக்கு. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த ஆஸ்பெக்டுக்கு விட்டுட்டு ஐயர் கூடாது, வேள்வி கூடாது, ரைட், அது நம்பிக்கையின் பாற்பட்டது, அது இல்லை. பெரியாருடைய எல்லாம் பெரியாரை பின்பற்ற வேண்டும் என்றால் முழுமையாக பின்பற்றுங்கள், அதை பின்பற்றலைங்கிறதா. அவர் பிராமணரை எதிர்த்தார், உண்மைதான். பிராமணர் அவர் காலத்தில் இருந்த பிராமணர்கள் ஜாதி ஆதிக்கத்தோடு ஆணவத்தோடு இருந்தார்கள் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. பாரதிய ஒரு உதாரணம்.
பாரதியோட ராஜாஜியோட பேர் உதாரணங்கள். இவர்களில் பிராமணர்களை எதிர்த்தவர்கள். அதனால் சொல்கிறேனே, அது அந்த காலத்துக்கு பெரியாருக்கு சரி. அதை மட்டும் இன்றைக்கி பிடிச்சிருக்காங்க திராவிடத்துக்கு. ஆனால் அவருடைய நோக்கம் என்ன, ஒரு சாதியின் பேரெல்லாம் இன்னொரு சாதி ஆதிக்கம் செலுத்துவது கூடாதுங்கிறாரு. அந்த எண்ணத்தை இல்ல அதுலயே ஒரு கருத்து இருக்குல்ல. இப்போ அவர் வந்து காலம் ஃபுல்லா வந்து பார்ப்பனர்கள் பிராமணர்களை எதிர்த்து கொண்டே இருந்தார். ஏன் ஜாதிய கட்டமைப்புக்கு அவர் தான் மேல உட்கார்ந்துட்டு எல்லாமே செஞ்சாங்க அப்படின்னு அவர் எதிர்த்து கொண்டே இருந்தார். சரி சரி. இப்போ ஆனா தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல ஒரு இடத்துல வந்து அடர்த்தியாக வாழக்கூடிய பல ஜாதிகள் இருக்காங்க. அவங்க அங்கேயே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை வந்து ஒடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல பெரியார் எத்தனை சமூகத்தை வந்து அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுதான் நான் சொல்றேன். தொடர்ச்சியாக வெறும் பிராமணர்களை மட்டுமே எதிர்த்து வந்த பெரியார் என்னைக்காவது ஒரு நாள் வேற ஒரு பட்டியல் சமூகத்துக்கு எதிராக இன்னொரு சமூகம் நிற்கும் போது அந்த சமூகத்தை எதிர்த்து என்னைக்காவது ஒரு நாள் பேசியிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை. இது தொடர்பு நான் என்ன சொல்ல வரேன், இப்போது பெரியார் இருந்திருந்தால் பட்டியலினத்தவர் மீது தாக்குதல் நடத்தி கொலைவெறி தாக்குதல், ஆணவ படுகொலை, இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதில்ல, இதே அவர் கண்டித்திருப்பார். அதற்கு காரணமாக இருப்பதாக சொல்லப்படும் சமூகத்தினரை சாடியிருப்பார். இப்போ இருந்தால் அவர் காலத்தில் எந்த ஜாதி ஆதிக்கம் செலுத்தியதோ அந்த ஜாதிக்கு எதிராக போரிட்டார். அது உண்மை, மாற்றுக்கிறதே கிடையாது. இல்லை, இன்னும் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ கீழ்வெண்மீலியில் அந்த பிரச்சனை நடக்கும்போது அவர் இருந்தாரு. அப்போ வந்து அதுக்கு அவர் என்ன கருத்து சொல்றாருன்னா, கொடுக்குற கூலியை வாங்கிட்டு போக வேண்டியது தானே, அதுக்கு அவனை அந்த பண்ணையை எடுத்து நீங்க எதுக்கு போராடுறீங்கன்னா பெரியார் எழுதினார் விடுதலையில் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இப்போ ஏன் வந்து இந்த ரவிக்கு விலைலாம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பல்லச்சியும் பறைச்சியும் வந்து ஜாக்கெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால வந்து விலை ஏறிடுச்சு. இந்த மாதிரி கருத்துக்கள் எல்லாம் சொன்னவர் எப்படி வந்து சமூக நீதியை வந்து தூக்கி பிடிச்சதா இருப்பாருன்னு தான் தமிழ் தேசியவாதிகள் கேட்குறாங்க. அல்ல, அது அவங்க கேட்குறாங்க. நானும் அதுக்கான தரவுகளில் படிச்சிருக்கேன். எனக்கு முழுமையான பின்புலம் தெரியாததால் அதை பற்றி என்னால் கமெண்ட் அடிக்க முடியல. அந்த கார்ட்டூன் கூட போட்டிருக்காங்க நீங்கள் சொன்ன இது. நான் என்ன சொல்கிறேன், அது ஒரு சின்ன ஆஸ்பெக்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். முழுக்கவே பெரியாரை வந்து நிராகரிக்கவும் முடியாது, ஏற்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழல் லைன் ஒன்று இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், அது சரி, அவருடைய கருத்தியல் ஏற்புடையது என்றால் காலம் ஏற்றுக்கொள்ளும், ஏற்புடையது இல்லை என்றால் காலம் ஏற்றுக்கொள்ளாது. அப்போ மாற்று ஒரு சிந்தனைக்கு முன்வைக்கப்பட வேண்டும். அந்த முன்வைக்கப்பட வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. அதாவது மாற்று தரப்பினருக்கு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. நீங்கள் சொன்ன கருத்துக்கள் வந்து பல பேர் பல தரங்களை சொல்லி, அதாவது நீங்கள் சொன்ன உதாரணம் காட்டி இல்லை நீங்கள் அப்போ தமிழ் தேசியவாதிகள் பல மேடைகளில் சொல்கிறேன். நான் 2 நாட்கள் கூட கீழ்வன்மை பற்றி கூட சில பேசியதை கேட்டிருக்கேன். எனக்கு அதை பின்புலம் தெரியாது. 2 பேருடைய பின்புலம் தாழ்த்தப்பட்டவர்கள் இதாவது வரலாற்றில் நடந்த ஒரு விஷயம். இப்போ ஒரு கருத்தை நான் சொல்லிடுறேன். ஒரே ஒரு இதை நான் படித்ததை நான் சொல்லிடுறேன். மதுவிலக்கு தளர்த்தினார் கலைஞர் கருணாநிதி. அப்போ அதை பற்றி ஒரு முன்னணி நாடகம் இதழ் பத்திரிகை பேரே சொல்கிறேன், ஆனந்த விகடன் பத்திரிகையில் கேள்வி கேட்குறாங்க பெரியார்கிட்ட. திறந்தா என்ன, மதுக்கடைகளை திறந்தா என்ன, குடிக்கிறது தானே குடிச்சு போப்பாரான், எல்லாருமா குடிப்பான் அப்படின்னு சொன்னார். இது மாதிரியான கருத்துக்கள் விமர்சிக்கத்தக்கவையே. பெரியார் மதுவிலக்கு கொள்கையில் அவர் கொஞ்சம் தளர்த்தியிருக்கார், அல்லது அரசாங்கம் என்னென்ன முடிவு எடுக்கிறதோ அதுக்கு சாதகமாக பேசியிருக்கார். இல்லை, அதில் அவர் நிலைப்பாடு மாத்திர மாதிரியும் இருக்குல்ல. காங்கிரஸ் காலத்தில் காங்கிரஸில் ஒரு கட்சியில் இருக்கும்போது காந்தி அவர்கள் வந்து கள்ளுக்கடைக்கு எதிராக போராட்டத்தை அறிவிக்கும் போது அவர் வந்து அந்த போராட்டத்தில் வந்து காங்கிரஸுடைய ஒரு பிரதிநிதியாக அவர் பங்கேற்கிறார். ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கருத்து சொல்லும்போது அப்போ அவர் முன்னாடிலேருந்து விலகி இருக்கிறாருங்கிற ஒரு பார்வை எல்லாத்திலும் அப்போ நம்ம சொல்லணும். அப்போ வந்து பெரியார் வந்து மதுவிலக்கு கொள்கையில் ஈடுபாடு இல்லை அவருக்குன்னு சொல்லக்கூடிய துணிவு வேணும். சொல்லுவோமா? இன்னொரு விஷயம் இதுல இப்போ அதுதான் ஒரு சிக்கல். இதுல ரொம்ப இப்போ சிபிஎம்ல வாசுகி அவர்கள், உங்களுக்கு தெரியும், வாசுகி அவர்கள் ஒரு பெண் மகளிர்ல தலைவராக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு மேடையில பேசும்போது சொல்றாங்க, நான் இந்த மாதிரி எங்களுடைய மூதாதையர்களோட நாங்கள் போய் பெரியாரை பார்க்க போயிருந்தோம். எங்கள் அப்பா எங்ககிட்ட சொன்ன சம்பவம் இது. நாங்கள் போய் வந்து பெரியாரை பார்க்கறதுக்காக ஒரு ஃபங்க்ஷன் அழைக்கிறதுக்காக போயிருந்தோம். அப்போ போன உடனே வந்து அவர் வந்து நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்டார் அப்படின்ட்டு வந்து அவருக்கு பெரியார் கேட்டதாக இவங்க வந்து கம்யூனிஸ்ட் தோழர் அவங்க அப்படியே வந்து மேடையிலேயே வந்து பதிவு செய்கிறாங்க. இங்கே வந்து சொல்லக்கூடிய திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, பெரியார் வந்த பிறகுதான் நீங்கள் பேருக்கு பின்னாடி ஜாதி போடல, யார் ஜாதி என்ன ஜாதின்னு கேட்கறது இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லக்கூடிய நேரத்தில் இவரே வந்து என்ன ஜாதின்னு தான் கேட்பாருன்னு துரைமுருகன் பேசியிருக்கிறாரு, வாசுகி பேசியிருக்காருன்னா
அப்ப அவர் சொன்ன கருத்திலிருந்து அவரே முரண்பாடாக நடந்திருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, நீங்கள் சொல்கிறது அது எனக்கு தெரியல, அந்த பின்னணி தெரியாது, நான் படித்ததில் அதை பற்றி சிந்திச்சதும் கிடையாது. ஆனால் ஒருத்தர் நீ என்ன ஜாதின்னு கேட்டதுனால அவர் ஜாதியவாதி ஆகிடுவாரான்னு தெரியல, அதுவும் எடுக்க முடியாது. ஆனால் பெரியாருடைய திராவிடர் கழகத்தை பற்றி தோழர் பி. ராமூர்த்தி, கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சி தலைவராக இருந்த மறைந்த ராமூர்த்தி அவர்கள் எழுதியிருக்கிறார். தீகாவின் ஜாதி வெறி என்ற புத்தகத்தை கடுமையாக சாடி எழுதியிருக்கிறார். அதுக்கு எதிர்வினையும் ஆற்றியிருக்காங்க. அது எல்லாருமே எல்லா காலத்திலும் விமர்சிக்கத்தக்கவர்கள் யாருமே இல்லைன்னு இல்லை. ஆனால் நாம் உண்மைகளை புரிந்து கொண்டு தரவுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப விமர்சனம் செய்ய வேண்டும். இப்போ நான் சொன்ன சில கருத்துக்கள்லாம் யாருக்கும் தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு மதுவிலக்கு விஷயத்தில் அவர் இப்போ லேட்டராக அவருடைய ஸ்டாண்ட் என்ன, அவருடைய மதுவிலக்கு விஷயத்தில் குடிக்கிறவன் தான் குடிச்சு போவான், கள்ளு கடத்தை திறந்தா என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் நான் மதுவிலக்குன்னா பெரியார் ஒரு அடையாளமாக சொல்கிறாங்க. நான் நிராகரிக்கவும் இல்லை, ஏற்கவும் இல்லை, நான் தெளிவாக இருக்கேன். இதில் என்னென்னா ரெண்டுத்தையும் புரிந்து கொண்டு இதில் எது சரி, இது எது அவருடைய இறுதி நிலைப்பாடு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த விஷயத்தில் இன்றைய அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே தெரிந்து செய்கிறார்களா அல்லது தெரியாமல் செய்கிறாளா? தெரிந்து செய்தால் வேண்டுமென்றே செய்கிறாள் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. தெரியாமல் செய்திருந்தால் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டுங்க, இக்னரன்ஸ் இஸ் நாட் அ பிளிஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி கருத்து சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் முழுக்க தெரிஞ்சுப்போம், சமுதாயத்துக்கு அவர்கள் பொருத்தமானவர்களா என்று தெரிஞ்சுக்கணும். காந்தியன் ஸ்டடீஸில் நான் கலந்து கொண்ட போது எனக்கு அவர்கள் சொன்னது, காந்தி பற்றி கொள்கைகளை அறிந்து கொள்வோம், அனலைஸ் பண்ணுவோம், சமுதாயத்தை பற்றி சிந்திப்போம், சமுதாயத்துக்கு காந்திய சித்தாந்த பொருத்தம் என்றால் ஏற்றுக்கொள்வோம். காந்தியன் ஸ்டடி சர்க்கிள்னு ஒன்று அமைப்பு 40-50 ஆண்டுகளுக்கு முன் நடந்த கூட்டத்தில் சொல்கிறது. ஆக யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் இல்லை. ஆனால் கருத்தியல் ரீதியாகவும் சரியான தரவுகள் அடிப்படையிலையும் எது உண்மையாக நடந்தது. இப்போ நிறைய இந்த சமூக வலைதளத்தில் வாட்ஸ்அப் பொறுத்தவரை இஷ்டத்துக்கு ஒன்று பேசிட்டு போயிடுறாங்க. அதனால் நமக்கு எது தெரியாது. என்னை பொறுத்தவரை தெரிந்தால் நான் படித்ததை கேள்விப்பட்டதை கூட இல்லை, உண்மையாகவே படித்ததை பதிவு செய்யப்பட்டதை வைத்துக்கொண்டு விமர்சிப்பேன், ஏற்பேன், மறுப்பேன், அல்லது இது ஆய்வுக்குரியது என்றும் கருத்தை சொல்லுவேன். அந்த விஷயத்தில் தான் நான் இந்த கருத்துக்கள்லாம் சொல்கிறேனே தவிர, இப்போ என்னன்னா தரவுகளை சரியாக கொண்டு போய் சேராதது அரசியல்வாதிகளுடைய தவறு என்று நினைக்கிறேன். அது சீமானு மட்டுமில்லை, திமுகவும் மட்டும் இல்லை, திமுக, பாஜக உள்பட எல்லா கட்சிகளும் செய்கிற தவறாக நான் கருதுகிறேன். அந்த விஷயத்தில் பெரியார் விமர்சனத்துக்கு ஆக்கப்பட வேண்டுமானால் ஆக்கப்படலாம், தவறே கிடையாது. அவரோட சித்தாந்தம் இன்றைக்கி ஏற்புடையதா, எந்த அளவுக்கு பொருத்தமாகிறது, இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு. இப்போ பெரியார் மூட நம்பிக்கை ஒழிக்கணும்னு பல விஷயம் பிள்ளையார் உடைச்சார். ஆனால் பிள்ளையார் அதிகரிச்சு, அப்போ என்ன அவரோட அணுகுமுறை சரியில்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கடவுள் மறுப்பு என்ற சித்தாந்தத்தை, கடவுள் மீதான அதீதமான நம்பிக்கை சமுதாயத்துக்கு பின்னடைவு ஏற்படுத்தியது நானோ யாரோ நினச்சா அதை கவுண்டர் பண்ணுறதுக்கு, அந்த மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு எது அறிவியல் பூர்வமான வழிமுறை அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கணும். அப்படின்னு ஆரம்பித்து தான் எடுக்கணுமே தவிர புண்படுத்துதல், சில அதீதமான வேலைகள் செய்தல், அதன் மூலம் நடத்துவது அவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்காது என்று நான் கருதுகிறேன். நன்றி சார். பல்வேறு தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆதன் தொலைக்காட்சிக்கு நெஞ்சார்ந்த நன்றி.